வணக்கம். இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக மதுரையை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் தான் மெஹபூப் ஜான். 79 வயதான இவர் இந்த முறை தேர்தலில் எத்தனையோ வாக்காளர்கள் தன்னோட பெயர் விடுபட்டுருச்சு அப்படின்னு வாக்களிக்க முடியாமல் சிரமப்பட்டாங்க. ஆனால் அதே பிரச்சனை இவருக்கும் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல வரைவு வாக்காளர் பட்டியலில் இவரோட பெயர் இருந்திருக்கு. ஆனால் இரண்டாவது வாக்காளர் பட்டியலில் இவரோட பெயர் நீக்கப்பட்டு மறைந்த இவரோட மனைவியோட பெயர் இடம்பெற்றிருந்திருக்கு. இதை அறிந்த இவர் ஒவ்வொரு தேர்தல் அலுவலர்களிடமும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு சரியான பதில் கிடைக்கல. மாவட்ட ஆட்சியர்கிட்டயே போய் பேசும்போது அவங்க நீங்கள் வாக்காளர் பட்டியலை சரியாக பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல. உடனடியாக இவர் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட அங்கேயும் சரியான பதில் கிடைக்காததுனால நீதிபதிகளோட ஆலோசனையின் பேரில் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு மின்னஞ்சல் அனுப்ப அவங்க உடனடியாக அதை பரிசீலித்து இவருக்கு ஓட்டு அளிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக 19ஆம் தேதி தேர்தல் வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் ஓட்டு அளிங்க அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பிட்டாங்க. இந்த விஷயம் தேர்தல் அலுவலர்களுக்கு தெரிய வர அவங்க 18ஆம் தேதி இவரை முழுவதுமாக தேடி எப்படியாவது வாக்களிக்க வரணும் நீங்கள் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தேடியிருக்காங்க. ஆனாலும் இவர் கிடைக்கல. ஏன்னா இவருக்கு இந்த விஷயமே தெரியாது, இவங்க தேடிட்டு இருந்த விஷயமே. ஆனால் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்றப்போ ஒவ்வொருத்தரும் உங்களை தான் நேற்று முழுவதும் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், நீங்கள் எங்கள் கண்ணில் படவே இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்து, அதுக்கு முன்னாடி அலட்சியப்படுத்தினவங்க அதுக்கப்புறமா அவருக்கு மரியாதை கொடுத்து ஆளாக வாக்களிக்க வச்சுருந்துருக்காங்க. தன்னுடைய உரிமையை இழந்து எத்தனையோ பேர் புலம்பிகிட்டு இருந்த சூழலில் இவர் தன்னோட உரிமையை மீட்டு ஒரு ராஜா மாதிரி போய் ஓட்டு போட்டுட்டு வந்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இவரை விகடன் பத்திரிகையாளர்கள் போய் பேட்டி எடுக்கும்போது இது மாதிரி முன்னமே வாக்காளர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற வாக்காளர்களும் இது போல் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லிக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்து அவங்களோட வாக்கை மீட்டிருக்கலாம். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவரை போல நாமளும் கவனமுடன் இருந்து சாதுரியமாக நம்மளோட வாக்கை கைப்பற்றுவோம்.